டெய்லரிங் ஒர்க் பண்ணுற நண்பர்களுக்கு இந்த வீடியோ வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோவை முழுசா பாருங்கள். பாதியில் போயிட்டீங்கன்னா நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்ற விஷயம் உங்களுக்கு புரியாது. ஸோ அதனால் வீடியோ முழுசாக பாருங்கள். இங்கே பாருங்கள், நான் இந்த பெரிய மிஷின், அதாவது மெரிட் மிஷினுக்கு ஆயில் எங்கெங்கெல்லாம் போடணும், அதை எந்த அளவுக்கு போடணும் அப்படின்றத நான் கிளியராக சொல்கிறேன். இந்த மேலே இருக்கிற இப்போ நான் போட்டுட்ருக்க இடத்துக்கு வந்து ஒரு த்ரீ ட்ராப்ஸ் போதும். அதே மாதிரி இங்கே பாருங்கள், இந்த இடத்துல ஒரு 2 ட்ராப்ஸ். அதுக்கப்புறம் இந்த ஊசி காம்போ இருக்கும். இந்த ஹோல்ஸ்லாம் இருக்குது இல்லையா, அந்த இடத்துலலாம் வந்து 2 ட்ராப்ஸு 1 ட்ராப்ஸ் போதும். ஏன் அப்படின்னா, அந்த இடத்துலலாம் வந்துட்டு ரொம்ப ஆயில் விட்டோம் அப்படின்னா, இப்போ நீடில் ராடு, அதுக்கப்புறமா இந்த ப்ரெஷர் புட்ரோட ராடு, இதெல்லாம் வந்து ஆயில் அதிகமாக போட்டோம் அப்படின்னா, அது வழியாக ஓவர் ஆயிலாக இருந்துச்சுன்னா அப்படியே கீழே இறங்கி வரும்போது, நம்ம தைக்கிற கிளாத்லலாம் ஆயில் பட்டு நம்ம தைக்கிற சட்டெல்லாம் பாழாக போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி கஸ்டமருக்கும் நம்ம அவங்க எப்படி நமக்கு ட்ரெஸ்ஸை கொடுத்தாங்களே அதே மாதிரி க்ளீனாக நீட்னஸாக எந்த ஒரு ஆயில் எதுவும் படாமல் அழுக்கு படாமல் பர்ஃபெக்டாக தைச்சி கொடுக்கறது நம்மளோட கடமை. ஸோ அதனால் ஆயில் எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு மட்டும்தான் இருக்கணும். அதே மாதிரி ஓவராக இருக்குதுன்றதுக்காக நம்ம இங்கே பாருங்கள், எதுலேயும் ஃபில் பண்ணியிருக்க மாட்டோம். தேவையான்ற அளவுக்கு மட்டும் நம்ம போட்டால் போதும். ஒவ்வொரு முறை தைக்கும்போது ஒரு 2 ட்ராப்ஸ் 2 ட்ராப்ஸ் போட்டால் அதுவே போதுமானது. அதுக்கப்புறம் ஆயில் போட்டதுக்கப்புறம் இன்னொரு பண்ண வேண்டிய முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இப்போ நம்ம ஆயில் போட்டிருக்கோம் இல்லையா, அந்த இடத்துலலாம் வந்து ஆயிலு போட்ட இடத்துல வந்து எக்ஸ்ட்ராவாக மேலே கீழே எல்லாம் வந்துட்டு இருக்கும். அந்த ஆயிலில் நம்ம என்ன பண்ணணும்னா, ஒரு கிளாத்தை எடுத்து கரெக்டாக க்ளீனாக தொடச்சிக்கணும். தொடச்சி விட்டுட்டோம் அப்படின்னா, இந்த தொடச்சி இருக்கிற இடமெல்லாம் வந்து ஆயில் பட்டுச்சுன்னா கூட திரும்ப அந்த மிஷின் ரெஸ்ட் ஆகிறதுக்கோ இல்லை துரு பிடிக்கிறதுக்கோ எதுவும் ஆகாது. இதெல்லாம் வந்துட்டு நம்ம மிஷினுக்கு ரெகுலராக கரெக்டாக இந்த மாதிரி ஆயில் போடுறது வந்து ஒரு பெனிஃபிட்டு. அதே மாதிரி நம்மளோட மிஷின் வந்து நல்லா லாங் லைஃப் வந்து அதோட மெக்கானிசம் எல்லாம் நல்லா பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகணும் அப்படின்னா அதுக்கு லூப்ரிகேஷன் தேவை. அதாவது நம்மளோட பைக் இன்ஜின்ஸ்க்கெல்லாம் எப்படி நம்ம ஆயில் மாற்றுறோமோ அதே மாதிரி தான். அதுக்கு நம்ம ஒன் டைம் மாற்றிட்டு விட்டுருவோம். டெய்லர் மிஷினில் நம்மளுக்கு எப்பப்போல்லாம் மிஷின் கொஞ்சம் சவுண்டு இறைச்சலாக வருதோ அப்போல்லாம் நம்ம என்ன பண்ணணும், லைட்டாக கொஞ்சம் கொஞ்சம் ஆயில் போட்டு நம்ம பக்காவாக பத்திரமா பார்த்துக்கணும். ஏன்னா நம்ம மிஷினை ஒழுங்காக பார்த்துக்கிட்டா தான் நம்மளுக்கு அது எந்த பிரச்சனையும் கொடுக்காம பக்காவாக வேலை பண்ணணும். நம்மளும் ஒர்க்கை வந்து பர்ஃபெக்டாக பண்ணலாம். இந்த மாதிரியான யூஸ்ஃபுல்லான டெய்லரிங் டிப்ஸ்க்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி.